உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க, எல்லாரையும் கேர் பண்ணுறீங்க. ஆனால் யாருமே உங்களுக்கு திரும்பி ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா? இதுக்கு காரணம் யூ டோன்ட் நோ ஹவு டு சே நோ. முடியாது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரியலை. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, யார் ஹெல்ப் பண்ணி கேட்டாலும் நம்ம போய் பண்ணினாலும், இல்லை ஒரு கைண்ட்னஸான பர்சனாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும், ஒரு ஹாப்பியான ஃபீல் வரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம டூ மச் அவைலபிளாக இருக்கும் போது நம்மளோட ரெஸ்பெக்டை நம்மளே லாஸ் பண்ணிடுவோம். இப்போ யாராவது ஹெல்ப் பண்ணி கேட்டால் உடனே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. உங்களால் முடியாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சரி, நம்ம நோன்னு சொன்னால் அவங்க ஒரு மாதிரி தப்பாக நினச்சிக்குவாங்க, ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிருக்கோம். ஆனால் இதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு அவைலபிளான பேசுன மாதிரி இருவீங்க. உங்களோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களோட சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள்ஸ் கூட இவன் எது சொன்னாலும் செய்வான், தலையட்டி போயிடுவான் அப்படி நினச்சிக்குவாங்க. அதனால் தே ஸ்டார்ட் யூஸிங் யூ. உங்களோட டைம், எனர்ஜி, கைண்ட்னஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இதனால் உங்களுக்கு தான் ஒரு டிசப்பாயின்மெண்டான ஃபீல் உருவாகும். இப்படி பண்ணுறதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் லூசிங் பீப்புள், இட்ஸ் லூசிங் யுவர் செல்ஃப். நீங்கள் அடுத்தவங்கள லூஸ் பண்ணுறத விட நீங்கள் இழந்துருவீங்க. அடுத்தவங்க சந்தோஷத்துக்காண்டி உங்களை நீங்களே இழந்துருவீங்க. இங்கே உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அடுத்தவங்க எப்படி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாத்துக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தே ப்ரொடெக்ட் த டைம், எனர்ஜி. அவங்க அடுத்தவங்களுக்காண்டி அவங்களோட டைமும் எனர்ஜியும் எப்போவுமே செலவழிக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க எப்போவுமே பயப்பட மாட்டாங்க நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா பவுண்ட்ரிஸ் கிரியேட்ஸ் ரெஸ்பெக்ட். நம்ம போடுற பவுண்ட்ரி லைன் தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்டை கொடுக்கும். இங்கே பாதி பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ நோன்னு சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இல்லை ஒரு ரூடான பர்சனாக நினச்சிப்பாங்களோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் நோன்னு சொன்னால் இட்ஸ் ப்ரொடெக்ட் யுவர் பீஸ். உங்களால் முடியலை, அதனால நீங்கள் நோன்னு சொல்கிறீங்க. இது ஒரு மெச்சூரிட்டி தான். இங்கே நீங்கள் ஒரு கைண்டான பர்சனாக இருக்கலாம், ஆனால் வீக்கான பர்சனாக மட்டும் இருக்கக்கூடாது. இங்கே ஒரு உண்மை என்னன்னா, பீப்புள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க வாட் தே கேனாட் கண்ட்ரோல் ஈஸிலி. அவங்களால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்றை தான் அவங்க எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எப்போ அடுத்தவங்களுக்காக இருக்காமல் உங்களுக்காண்டி நீங்கள் இருக்கீங்களோ அப்போ தான் பீப்புள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஸோ லேர்ன் டு சே நோ. முடியாது சொல்ல பழகிக்குங்க. இட் ப்ரொடெக்ட் யுவர் பீஸ் அண்ட் எனர்ஜி. உங்களோட வேல்யூ தெரியாத ஒருத்தவங்களுக்கு உங்களை நீங்கள் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை. உங்களோட லைஃப்பை நீங்கள் சீரியஸாகவே சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனல் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டான கண்டென்ட்டும் ஒரு மோட்டிவேஷனான கண்டென்ட்டும் உள்ள ஒரு சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.